இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம தனிமையை குறித்து தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம தனிமையின் வேதனையிலிருந்து வெளியே வர முடியும். இதை தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியை ஒரு வசனத்தோடு நம்ம தொடங்க போகிறோம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவன் இருக்காரு அப்படின்னா நீங்கள் தனிமையில் இல்லை. இதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஒரு குளோபல் சர்வேயில் பார்க்குறாங்க, 4 முதியவர்கள்கிட்ட பார்த்துருக்காங்க. இந்த 4 முதியவர்கள்ட்ட ஒருத்தர் தனிமையினால் பாதிக்கப்படுறாங்க உலகம் முழுக்க. அப்படின்னா எப்படி எல்லாரும் தனிமையில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தனிமையில் இருக்கிறது ஒரு நோய் மாதிரி. இப்போ தான் நம்ம ஒரு தொற்று நோயிலேருந்து மீண்டு வந்திருக்கோம் இல்லையா? யாராவது பாசிட்டிவ்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ளே நெகட்டிவ் வந்துடுவோம். அப்போ கொரோனா காலத்துலலாம் நம்ம அப்படி தானே, யாராவது பாசிட்டிவ்னா நம்ம மனசுக்குள்ளே நெகட்டிவ் வந்துடும். அவங்கள விட்டு நம்ம விலகி தான் ஓடி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருமே தனிமையில் இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம அதெல்லாம் மீண்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த தனிமை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வேதனை தரக்கூடியதாக இருக்கும். யாருமே நம்ம பக்கத்தில் இல்லை அப்படிங்கும்போது, அதுவும் குறிப்பாக வயதானவங்களுக்கு அந்த தனிமை ரொம்ப மனசில் வேதனை கொடுக்கும். ஆனால் அந்த வேதனையை நீக்க முடியும். தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம தனியாக இல்லை. அதை நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பிரேம்லதா அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். அவங்க சாட்சியை பார்க்க இருக்கோம். அவங்க சின்ன வயசில் தனிமையில் இருந்திருக்காங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு பயத்தையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையையும் கொண்டு வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க எப்படி தேவனுடைய அன்பை தெரிந்து கொண்டாங்க, எப்படி தனிமையிலிருந்து அவங்க வெளியில் வந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என்ன நானே ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. இந்த தடவை நான் பின் வாங்கவே மாட்டேன், எப்படியாவது என்ன நானே முடிச்சுக்கணும்னு எனக்குள்ள நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா என் சின்ன வயசு அவ்வளோ நல்லா இல்லை. என்னுடைய அம்மா எப்பவுமே ஊழிய வேலையில ரொம்ப பிஸியா இருப்பாங்க. என்னுடைய அப்பா எப்பவும் பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பாரு. நான் அப்ப வீட்டுல தனியா தான் இருப்பேன். நான் வளர்ந்து பெரியவளானதுக்கு அப்புறமா என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்ல. என்ன யாருக்குமே பிடிக்கல. நான் யாருக்கும் தேவையில்லைங்கிற மாதிரி உணர்ந்தேன். எப்பவுமே ரூம பூட்டிக்கிட்டு உள்ளே இருப்பேன். நிறைய தடவை எனக்கு சூசைட் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. என் வாழ்க்கையில ஒரு நாள் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சமயத்துல நான் 10 மெடிக்கல் ஷாப்புக்கு நானே போய் நிறைய மாத்திரைங்க வாங்கிட்டு வந்து என் ரூமுக்கு எடுத்துட்டு போய் அது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன். அப்ப எனக்கு அவ்வளவு மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பயமா இருந்துச்சு. சொர்க்கமும் நரகமும் இருக்கு, என்ன நடக்கும்னு யோசிச்சேன். நான் உடனே எந்திரிச்சு ஹாலுக்கு போனேன். அங்க என் எல்லா உறவினர்களும் உட்கார்ந்துருந்தாங்க. அங்க என்னோட சகோதரியும் உட்கார்ந்துருந்தாங்க. நான் அவங்க கிட்ட போய் நான் நிறைய மாத்திரைகளை சாப்பிட்டுட்டேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்புறம் என்னோட கசின் சிஸ்டர் அங்கிருந்து உடனே என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் அப்ப என் அக்காவை பார்த்தப்ப அவங்க எனக்காக அங்க பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல என் உடம்புல இருந்து என்னுடைய ஆத்மா வெளியே போறத நான் உணர்ந்தேன். ரொம்ப பயந்துட்டேன். அப்ப நான் தேவன் கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன். 3 நாளுக்கு அப்புறம் நான் கண்ணை திறந்ததும் நான் சொன்ன முதல் வார்த்தை, தேவனே உங்களுக்கு நன்றி. டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இனிமே ரெகுலரா சர்ச்சுக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணேன். தேவனுடைய கிருபையால எனக்கு நல்ல மென்டர் கிடைச்சாங்க. அவங்க என்ன யூத் மீட்டிங் போறதுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சுக்கு போய் எல்லாரோடையும் இன்வால்வ் ஆகும்போது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. நான் அப்போ எதை பார்த்தும் பயப்படாம இருந்தேன். மத்தவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்களோன்னு கவலை இல்லாம இருந்தேன். அங்க இருந்த எல்லாரும் என் மேல அன்பா இருந்தாங்க. என் வாழ்க்கையில நான் எப்படி முன்னேறதுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, என்ன ஊக்குவிச்சாங்க. அப்புறம் நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தேவன் எப்பவும் என் கூட தான் இருக்காருன்னு உணர ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிச்ச வசனம் என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இத நான் படிக்கிறப்ப எனக்குள்ள தேவனை தேடணுங்கிற எண்ணம் வந்துச்சு. நான் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சப்ப அப்ப இது எல்லாமே உங்க வாழ்க்கையில தரப்படும் சொல்லி இருக்கிற மாதிரி எனக்கு நடந்துச்சு.
அதுக்கப்புறம் நான் தேவனை நோக்கி தொடர்ந்து போனேன். நான் அவரை தொடர்ந்து தேடினேன். அப்ப எனக்கு தேவன் சந்தோஷத்தை தொடர்ந்து கொடுத்தாரு. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நன்றி பிரேம்லதா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்திருக்கீங்க. நிறைய தடவை தற்கொலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் தேவனுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் சர்ச்சு பாஸ்டர், உங்கள் சர்ச்சில் உள்ள மக்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காங்க. நீங்கள் தேவனுடைய அன்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் தனியாக இல்லை, தேவன் என் கூட இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மையிலேயே ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பார்த்துட்டு இருக்க இப்போ நிறைய பேருக்கு ஒருவேளை நீங்களும் இதே மாதிரி தனிமையில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரேம்லதாவோட வாழ்க்கையில் இருந்த மாதிரியே தேவன் உங்கள் கூட இருக்கார், நீங்கள் தனியாக இல்லை. இதை நீங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. அவங்க தனியாக இருக்கும்போது அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க? என் கூட சர்ச்சுக்கு வாங்க, பைபிள் வாசிங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த மாற்றம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 133:1-3. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த வசனம் நம்ம ஊக்கப்படுத்தக்கூடிய வசனமாக இருக்கிறது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, அதாவது நம்ம சகோதரர்களா நம்ம ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் தனியாக இருக்கிறது இல்லை. அதாவது ஒரு ஆள் தனியாக சர்ச்சில் இருக்கிறதோ, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் தனியாக இருக்கிறதையோ தேவன் விரும்புகிறது அல்ல. அவன் நம்ம ஒற்றுமையாக சேர்ந்து இருக்கணும், அதை தான் தேவன் விரும்புகிறார். ஆலயத்திலையும் சரி, நீங்கள் வேலை பார்க்கின்ற இடத்துலையுமே சரி, உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்களை நீங்கள் எப்போவுமே எப்படின்னா சேர்ந்து இருக்கணும். நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது. தனியாக இருக்கிறது தேவனுக்கும் பிரியம் இல்லை. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாசம் பண்ணுவது சந்தோஷம் அப்படின்னு தேவன் இந்த வாசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்போதுமே உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் நாங்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம எல்லாம். அதனால் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்காக உதவிக்கு சப்போர்ட்டுக்கு நாங்கள் இருக்கோம். உங்களுக்காக ஜெப உதவி தேவைப்பட்டாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு ஜெப உதவி அல்லது ஜெப விண்ணப்பம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய CBN பிரேயர் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஹே சூப்பர் ஃபேன்ஸ், நீங்க குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டி, சர்ச் நிகழ்ச்சிகள் குழந்தைங்களோட கொண்டாட பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? Here's your chance to invite Gizmo. Hey Giz, Super Books Time Traveling Robot உங்க ஈவென்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு கிஸ்மோ அந்த இடத்துல இருக்கும். அவங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். பாடலாம், ஆடலாம், அப்புறம் கிஸ்மோவோட செல்ஃபியும் எடுத்துக்கலாம். கிஸ்மோவோ குழந்தைகள் நிகழ்ச்சிகளான வீடியோஸ், கேம்ப், பரிசு தரும் நிகழ்ச்சி, வாலிபர் நிகழ்ச்சி, விழாக்கள் அண்ட் இன்னும் நிறைய விஷயத்துக்கு இன்வைட் பண்ணுங்க. நீங்க உங்க குழந்தையோட பர்த்டே பார்ட்டிக்கு கூட இன்வைட் பண்ணலாம். கிஸ்மோ அங்க ஸ்பெஷல் கெஸ்டா வரும். நம்மளோட அட்வென்ச்சரஸ் கிஸ்மோ அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் வெல்கம் பண்ணி ஹக் பண்ணும். கிஸ்மோவை இன்வைட் பண்ண எங்க வெப்சைட்டான cbnindia.org போங்க. நீங்க ஒருவேளை குழந்தைகள் ஊழியத்துக்காக நடத்துற NGO இல்ல ஆர்கனைசேஷனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. Visit our website cbnindia.org to invite Gizmo. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் தனிமை வேதனையை தருகிறது, அதனால் வேதனையை எப்படி கையாளுவது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஏதும் சந்தேகம் பகுதி. இதில் நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தர போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை பார்க்கலாம். மக்கள் எப்பவுமே என்னைய தனிமைப்படுத்துறதுக்கும் நான் ரொம்ப தனிமையை உணர்வதற்கும் என்கிட்ட எதுவும் குறைகள் இருக்குதான்னு ஒரு பார்வையாளர் கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா பல சமயம் நமக்கு இது தோணும்.
பொதுவாகவே சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நல்லவன்னு காட்டிக்கிறதும், இல்லை நீங்கள் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லி உங்களை குழப்பி உங்களை கீழே விழத்தள்ளுறது சாத்தானுடைய வேலை. இதை மாதிரி தான், நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கோ, உங்களை ஒன்று அதிக கெட்டவனாக காட்டுறதும் இல்லைன்னா அதிக நல்லவனாக காட்டுறதும் சாத்தானுடைய வேலை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா உலகத்தையே படைத்த தேவன் என்ன சொல்கிறாரு, இங்கே நல்லவர்கள் அப்படின்னு தான் தேவன் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தேவனை மட்டும் உங்கள் துணையாக வச்சுக்கோங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரோடைய பேசிக்கிட்டே இருங்க. அப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதோ குறை இருக்கோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்ககிட்ட இருக்காது. ஏன்னா தேவன் எப்போவுமே உங்களை நேசிக்கிறார், எப்போவுமே உங்கள் மேலே அன்பாக இருக்கார். நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வந்திருக்கக்கூடிய இன்னொரு கேள்வியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலையும் கூட ரொம்ப அன்பா இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் கூட எனக்கு தனியா இருக்கிற ஃபீலிங் இருக்கு அப்படின்னு ஒரு பார்வையாளர் சொல்லியிருக்காங்க. இதுவும் பரவலா எல்லாருக்குமே இதை அனுபவிச்சிருப்போம். எல்லாருமே இருப்பாங்க, நம்ம குடும்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க, ஆஃபீஸ்லேயும் எல்லோரும் நல்லா தான் இருப்பாங்க, ஆனாலும் என்னமோ நம்ம தனியாக இருக்கிறோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அந்த தனிமை உணர்வு உங்களுக்கு வரும். அது ஏன் வருதுன்னா, தேவனுடைய பிரசன்னம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த தனிமையை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரம்பி இருக்கும்போது, நிறைத்து கொண்டு இருக்கும்போது இந்த தனிமையான எண்ணம் உங்களுக்குள்ள வரவே வராது. அதனால் நீங்கள் தேவ பிரசன்னத்தை நோக்கி பார்க்க வேண்டும், அவரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிரசன்னத்தை நீங்கள் எப்போவுமே அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதை விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது. அப்போ இந்த தனிமை உணர்வுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் தந்துட்டோம். உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். இல்லைன்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். பெரியவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தந்துட்டோம். இப்போ குழந்தைங்களுடைய கேள்விக்கு பதில் தரதுக்காக கிஸ்மோ காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், கிஸ்மோவிடம் கேளுங்கள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹாய் கிஸ். ஹாய் ஏஞ்சலின், how are you? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ரொம்ப தனியா இருக்க மாதிரி தோணுது. சரி, நிஷாக்கு கால் பண்ணலாம். ஹாய் நிஷா. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு நிஷா. அதனால தான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நிஷா, இப்போ உன்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ சரி, நடந்தது இதுதானா? நீங்க உங்க உணர்வுகளை பகிர்ந்துக்கிறப்ப, ஒருத்தவங்க அதை கேட்டு உங்களை புரிஞ்சுக்கிறப்ப தனிமை உணர்வுக்கு பதிலா உங்களுக்கு நெருக்கம் கிடைக்கும். தேங்க்யூ கிஸ். இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கவங்க யாருன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. சுஜித் தான் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் கிளாஸ்மேட் ஒருத்தன் எப்பவுமே தனியாவும் அமைதியாவும் இருப்பான். நாங்க அவனை எங்க கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான். நாங்க என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு தெரியல. அதனால இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் உங்க கிளாஸ்ல கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாதவர் மாதிரி எனக்கு தெரியுது. ஒருவேளை அவங்க கூச்சப்படலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு தான் பொருத்தமான ஆள் இல்லைன்னு நினைக்கலாம். சுஜித், அவர் எல்லார் கூடயும் சகஜமா இருக்கிறதுக்கு நீங்க சின்ன சின்ன முயற்சிகளை செய்யலாம். எப்படின்னா, அவர் ஏதாவது நல்லது செய்யறப்ப அவரை கவனிச்சு அவங்கள பாராட்டலாம். அதோட அவர் நல்லது செஞ்ச எதையாவது அவர்கிட்ட உதவி கேட்கலாம். அது ஏதாவது சப்ஜெக்டோ இல்ல டிராயிங்கோ இல்ல வேற எதுவா இருந்தாலும் சரி. அப்புறம் நீங்களும் அவருக்கு தேவையான விஷயங்கள்ல உதவி செய்யுங்க. இந்த சின்ன சின்ன முயற்சிகள் மூலமா நீங்க அவரை புரிஞ்சுக்க முடியும், நண்பனாக முடியும். லூக்கா 6:31 உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தவங்க நம்மள கவனிக்கணும், நமக்கு உதவி செய்யணும்னு நம்ம நினைப்போம், அப்படிதானே? அதனால நீங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. கிஸ்மோ கிட்ட கேக்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எங்களுக்கு நேரா டிஎம் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய் பாய். நன்றி ஏஞ்சலினா மற்றும் கிஸ்மோ. குழந்தையோட கேள்விக்கு ரொம்ப அழகா நீங்க பதில் தந்தீங்க.
சூப்பர் புக் வந்து ஒரு அனிமேஷன் சீரீஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள கருவியாக அது இருக்குது. ஏன்னா இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க வந்து இன்னும் தேவனை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். உங்களுக்கு இந்த சூப்பர் புக்குடைய பாடம், வீடியோ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்கள் சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த சூப்பர் புக்கு பாடம் தேவைப்படுகிறது, வீடியோ தேவைப்படுகிறது, இல்லைன்னா நீங்கள் ஒரு பெற்றோராக இருக்கீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு அந்த வீடியோ தேவைப்படுது, பாடம் தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இமெயில் ஐடிக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு சூப்பர் புக்கோடைய பாடம் மற்றும் வீடியோவை அனுப்பித்தரோம். இப்படி நீங்கள் செய்கிறதுனால அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், அடுத்த தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சூப்பர் புக் இந்தியாவுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போய் நீங்கள் பாருங்கள். அது மூலமாக நிறைய அப்டேட் உங்களுக்காக அங்கே இருக்கும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான ஆராதனை பாடலை நம்ம இப்போ பார்த்தோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.
ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்ம தனிமையின் வேதனையை இயேசுவின் மேல் வைக்கிற நம்பிக்கையினால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்ம பைபிள் வசனம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது தனிமை நம்மை விட்டு நீங்கி செல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கிடணும் அப்படின்னா 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம பைபிள் வசனங்கள் வாசிக்கணும். 2வது, நம்ம ஜெபிக்கணும். இது 2ம் நம்ம கூட இருந்ததுன்னா நீங்கள் தனியாக இல்லை, அந்த பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். அப்போது அது மட்டும் இல்லாமல் அந்த தேவ பிரசன்னம் உங்களோட கூட இருக்குது அப்படின்னா ஆண்டவர் எப்பவுமே என் கூட இருக்காரு, அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் தனியாக இல்லை, ஆண்டவர் உங்கள் கூட இருக்காரு, அந்த எண்ணம் வந்துடும். அப்போ தனிமையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க. அது உங்களை எதுவுமே பாதிக்காது. அதுக்கு ஜெபம் ரொம்ப அவசியம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. நாங்கள் தனிமையில் இருக்கிறதுக்கு பெருமை, கோபம், இது போன்ற காரணங்கள்லாம் இருக்குது ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம், அந்த சாட்சியின் மூலமாக நீங்கள் வாழ்க்கையை மாற்றுறதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. சகோதரர்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நாங்கள் பைபிள் வசனத்தில் பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பாருங்கள் சுவாமி. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீர் அறிவீர் சுவாமி. நண்பர்களுக்கு நடுவில் இன்னைக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது சுவாமி. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க தனிமைப்பட்டு இருக்காங்கப்பா. உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, அந்த தனிமை அவங்களை விட்டு நீங்க செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. கடினமான இதயத்தை மாற்றி மென்மையான இதயத்தை நீங்கள் தாங்க சுவாமி. எப்போதும் நாங்கள் அன்பாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் பிரசன்னம் எங்களை நிரப்பிக் கொள்ளட்டும் சுவாமி. அப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, நாங்கள் தனியாக இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த தனிமையிலிருந்து மீண்டு வர நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிரம்பி இருக்கிறோம். நம்ம தனிமையாக இல்லை, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. பைபிள் வசனமும் ரொம்ப அவசியம் நம்ம சொல்லியிருக்கோம். ஜெபம், பைபிள் வசனம். இப்போ நம்ம ஜெபித்துட்டோம். அடுத்தால நம்ம பைபிள் வசனம், இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆண்டவரை உயிரோடு எழுப்பிய ஆவியானவர் நம்மையும் உயிரோடு எழுப்புகிறார் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்காரு. நம்மளும் ஆண்டவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் அப்படிங்கிறத இந்த வசனம் மூலமாக நம்ம பார்க்குறோம். ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு வசனம். நீங்கள் எப்போல்லாம் தனிமையில் இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த வசனத்தை நீங்கள் ஒரு தடவை நினச்சி பாருங்கள். நம்ம ஆண்டவருடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கோம் அப்படிங்கிறத. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம்.
ரொம்ப அழகான பாட்டை நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம தனியாக இருக்கிறது தேவனுக்கு பிரியம் கிடையாது. நம்ம ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் விரும்புகிறாரு. நம்ம தனிமையிலிருந்து வெளியே வர முடியும். இதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்த்தோம். இன்னும் இந்த நிகழ்ச்சி அநேக மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தாங்கலாம். இதற்கு மாதம் 50 ரூபாய் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடுக்கு நீங்கள் அனுப்பலாம். இல்லைன்னா எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோட் இருக்கும். அதனால் மறக்காமல் பாருங்கள். இத்துடன் நான் அந்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.